ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஒரு புதுமையான டிஷ், பிரெட் க்ரம் உப்மா. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு பேக்கெட் பிரெட். சப்போஸ் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போடாதீங்க, காஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அண்ட் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை என்ன பண்ணணுன்னா மிக்சரில் போட்டு ரவை மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷஸ் எப்படி பண்ணுமோ இதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு உப்மாவாக பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடலெண்ணெய் தான் நான் சமைக்க போகிறேன் இன்றைக்கி. அது கடலெண்ணெய், சுத்தமான கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் இருக்கட்டும். கடாயி சூடு பண்ணிக்கோங்க. அந்த கடாய் சூடு ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, அது பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ப்ரௌன் கலராக மாறும். ரொம்ப தீய வச்சிடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். இந்த கலர் இருக்கும்போது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து போட்டு அதையும் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கினீங்கன்னா, கரண்டி விட்டு கலக்கிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு வதக்கும் போதே கொஞ்சமாக சால்ட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி வணங்கிரும். இந்த டைமுக்கு நீங்கள் அந்த பிரெட் ரவாவை எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி எல்லாம் டுகெதர் மிக்ஸ் ஆகணும். இப்போது இந்த ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதனால டயட் இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ப்ரெட்டை நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் ப்ரெட்டு வெறும்னே சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் உப்மா மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் தியாமின், விட்டமின் B1 அண்ட் நயாசின், விட்டமின் B3, கால்சியம், ஃபைபர், ப்ரோட்டீன், இத்தனை விஷயங்கள் இந்த ப்ரெட்டில் இருக்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் ப்ரெட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெட்டு கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ப்ரெட் பேக்கெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஐயோ ப்ரெட்டு சாப்பிடவே பிடிக்கல, இப்போ ஃபீவர் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு கொடுப்பாங்க, அது சாப்பிடவே முடியலன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி உப்புமா மாதிரி சாப்பிடுங்க. டெய்லி இட்லி, தோசை இதெல்லாம் போரா, அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் மேலே மிக்சர் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நான் உங்களுக்கு கம்பல் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மிக்சரோ இல்லை வால்நட்டோ இல்லை முந்திரியோ, ஓகே பாதாமோ இல்லை இந்த மாதிரி பீனட்டோ எது வேணாலும் நீங்கள் எண்ணெயில் பொரித்து இதில் போட்டு கலக்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷை நான் இது நிறைய டைம் பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மிக்சர் கலந்து கொடுக்கும்போது. பட் நீங்கள் மிக்சர் போடலாம், இல்லை டர்மரிக் பவுடர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். பட் அது வேறு ஸ்டைலாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வெறும் தாளித்து அது மாதிரி கொடுக்கும்போது அது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போது என்னோடய உப்மா, பிரெட் க்ரம் உப்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.